இன்றைக்கி டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். உடனடியாக செய்யலாம், ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 100 துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அதில் தக்காளி, வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகா போட்டுட்டு, இதுக்கு காய்கறி வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் நான் போட்டிருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம், வேறு எதுவும் காய்கறி இருந்தால் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் போட்டு, சாம்பார் தூள் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு மஞ்சத்தூளும் வத்தத்தூளும் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி விட்டு அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு இறக்குங்க. இதுக்கு வந்து மேலே விசிலில் வந்து அந்த மசாலா வந்து வெளியே வரும்ல, அதுக்கு வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. விசில் வரும்போது காட்டுறேன், மசாலா வெளியே வராது, நல்லாயிருக்கும் பாருங்கள். விசில் வருதா? மசாலா ஒன்று கூட வெளியே வரல. அதுக்கப்புறம் பக்கத்தில் சட்டியை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், வெங்காயம், தக்காளியாக ஒரு சின்ன துண்டு 2 துண்டு இருந்துச்சு, அதனால் போட்டேன். கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ குக்கரை திறந்து குக்கருக்கு மேலே நிற்கும் மசாலா தண்ணி, அதை அப்படியே அந்த தாளிசத்தில் எடுத்து ஊற்றிட்டு அப்புறம் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. கடைஞ்சி விட்டுட்டு உப்பு பார்த்து திருப்பி இந்த மசாலாவில் தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அதை அப்படியே எடுத்து அந்த சாம்பாருக்குள்ளே கொட்டி உப்பு பார்த்து, கட்டியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்துக்கோங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு, நம்ம வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கறந்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றுங்க. ஊற்றி உப்பு பார்த்து டேஸ்ட்டு பார்த்து இறக்கிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஃபன் சாம்பார். சிம்பிளாக தான் செஞ்சிடலாம், ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது பக்கத்தில் தோசையும் சுட்டு சாம்பாரை வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த சாம்பார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பக்கத்தில் தோசைக்கல்லை வச்சு அதோடு சேர்ந்து தோசையும் சுட்டாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் தோசை சாம்பார் சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் சாம்பார். இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.